இந்தியா ஒரு சுதந்திர நாடுங்க. ஆனா அங்க எல்லா தரப்பட்ட மக்களும் சுதந்திரமா இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா அதான் கிடையாது. நம்ம நிரந்தரமா இருக்கிற இடம் இல்லாத ஒண்ணு இருக்கிறவங்கள்ட்ட கேட்கிற நம்மளோட உரிமை, சாப்பிடுற சாப்பாடு, படிப்பு இதெல்லாம் இல்லாம நம்மள சூழ்ந்து நமக்காக இருக்கிற சமூகம் தான் இந்த நாடோடிங்க. இப்படி நம்மளை சுத்தி ஒரு குறிப்பிட்ட சமூகம் நமக்காக இருக்கும்போது எப்படிங்க நம்ம நாடு ஒரு முழுமையான சுதந்திர நாடா மாறும்? நம்ம நாட்டுல ஏற்படுற எந்த துறையோட முன்னேற்றமும் ஒட்டுமொத்த நம்ம சமுதாய முன்னேற்றத்துக்கு அர்த்தம் இல்லைங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இங்க வாழ்ற ஒவ்வொருவரும் தனிப்பட்ட வாழ்க்கை வலயத்துல முடங்கிடுறாங்க. இவங்க சமூகத்துல இருக்கிற 2 பசங்களோட ஏக்கத்தை தாங்க இந்த படத்துல சொல்லியிருக்கோம். இங்க பாரு தம்பி, ரயில் வருது. அண்ணா பாரு. டேய் தம்பி, அங்க பாரு, அன்னதானம் போடுறாங்க. சீக்கிரம் வாடா. கேமரா பாக்க जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड என்ன நடக்குது? கொடியெல்லாம் ஏத்துறாங்க. எனக்கு ஒன்றும் தெரியலடா தம்பி. ரோட்டில் வரவங்க யார்ட்டா கேட்கலாம், கேட்டா சொல்ல மாட்டாங்களா என்ன? உள்ள என்னென்ன நடக்குது? ஆகஸ்ட் 15 தம்பி, சுதந்திர தினம், அதான் கொடியேற்றிருக்காங்க. என்னென்ன சொன்னாங்க? இன்னைக்கு சுதந்திர தினமாப்பா, அதான் பசங்கெல்லாம் ஜாலியாக இருக்காங்க. அண்ணா, நம்மளுக்கு எப்பண்ணா சுதந்திரம்?
நம்ம நாடு நம்ம சுத்தி இருக்கிற மேல நாடு மாதிரி வகுப்பு சமுதாயமா இல்லாம ஜாதி சமுதாயமா இருக்கு. இது என்னைக்கு ஒழியுதோ அன்னைக்குதான் முழு சுதந்திரம். இப்படி வர அந்த அச்சுறுத்தலை எதிர்த்து தங்களோட உரிமைகளை பாதுகாக்க பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த அறிவார்ந்த இளைஞர்கள் தங்களோட முன்னாடி இருக்கிற சவால்களை எதிர்கொள்ளணும்னா தங்களுக்காக பாடுபடுகிற ஒரு நல்ல தலைவனை தேர்வு செஞ்சு அவங்க பின்னாடி அணிவகுக்க தயாராக வேண்டும். இது சீக்கிரமா நடக்கத்தான் போகுது. இது மகாத்மா காந்தி, தந்தை பெரியார், டாக்டர் அம்பேத்கர் இந்த மகான்களோட அடிசுவட்டில் அணி திரளும் போது நிச்சயமா இந்த ஏற்றத்தாழ்வு தூளாய் பறக்குங்க. ஜெய் ஹிந்த்.